ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பீட்சாவுக்கு தேவையான சாஸ் எப்படி வீட்டிலையே நம்ம செம்மையான டேஸ்ட்டில் ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இது நான் போடுற அளவு வந்து 2 பீட்சா, நல்ல பெரிய பீட்சா செய்கிறதுக்கு தேவையான அளவு. 3 நல்ல பழுத்த தக்காளி எடுத்துட்டு அதில் உள்ள காம்பு போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. உங்கள் வீட்டில் உரப்பு எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 5 to 6 வரமிளகாய் இதில் போட்டு 1/4 கப் தண்ணி விட்டு 3 விசில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த தக்காளியில் உள்ள தோல் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சு எடுத்தோம்னாலே ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா தக்காளியில் உள்ள தோலையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். சிலர் அந்த விதையும் ரிமூவ் பண்ணுவாங்க, தக்காளி விதையும். நான் அந்த மாதிரி பண்ணல, தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டிருக்கேன். அது கூடவே நம்ம அந்த வெங்காயம், அந்த வெந்துட்டு இருக்கிற அந்த வரமிளகாய் எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. அந்த வேக வச்ச தண்ணியும் நம்ம கீழே ஊற்ற வேணாம், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 வெள்ளைப்பூடு பல் எடுத்து இந்த மாதிரி குழவியில் போட்டு நல்லா தட்டி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம குக்கிங் ஆயில் விட்டுட்டு அந்த தட்டி வச்ச வெள்ளைப்பூடை எடுத்து அதில் போட்டு ஒரு வதக்குனோம்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதை தூக்கி இதில் ஊற்றிட வேண்டியதான். நம்ம வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பை போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டோம்னா எண்ணெய் வெளியில் விடும். அந்த சமயம் பார்த்து கரெக்டான ஓகே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த சமயம் இறக்க போகும்போது 1 டேபிள் ஸ்பூன் கடையில் வாங்கின டொமேட்டோ கெச்சப் விட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கெச்சப் விட்டோம்னா ஒரு கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே எடுத்து பீஸாவோட பன் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பீஸா செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரியலாக இது நீங்கள் வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சாஸ் ஒரு டைம் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 15 days to 30 days நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இனிமேல் சாஸ்க்கு கடையில் வாங்க வேண்டாம், வீட்டிலையே இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.